அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாதகம் இயற்கைக்கு எதிரானது, ஜாதகம் பிரபஞ்சத்திற்கு எதிரானது. அதே போல் ஜாதகம் ஒரு மனிதனோட வாழ்க்கையை நிறைவு செய்யாது, ஒரு மனிதனோட ஆன்ம விடுதலைக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது ஜோதிடத்தை கொஞ்சம் ஆழமாக தேடுற, ஆழமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஆரம்பத்திலேருந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. முதல்ல ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது முன்னாடி நடந்த முன் வாழ்க்கையில், அதாவது முன் ஜென்மத்திலேயோ முன்னோர்கள் லைஃப்லேயோ நடந்த விஷயங்களோட கர்ம பதிவு. அதனோட பதிவு நம்மளோட ஆழ் மனசில் கர்மாவாக அப்படியே இருக்குது. அது எண்ணங்களா, உணர்வுகளா, உணர்ச்சிகளா வெளிப்பட்டு அது சார்ந்த விஷயங்களில் செயல்பட்டு ஈர்த்து அதே மாதிரியான சம்பவங்கள் மறுபடியும் நடக்குது. இதைத்தான் இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி ரிசல்ட் தரும், இந்த கிரகம் இந்த இடத்துல இந்த அமைப்பில் இருந்தால் இப்படியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர் கணிச்சு சொல்கிறாரு. இது சரியான முறை தான். இதை எல்லாரும் பண்ணலாம், நானும் பண்ணியிருக்கேன். இது மனிதனோட குறுகிய தேவைகளுக்கு, வாழ்க்கையோட அன்றாட தேவைகளுக்கு, சின்ன தேவைகளுக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் மொத்த வாழ்க்கைக்கும் போதுமானதா, நிறைவான வாழ்க்கைக்கு போதுமானதா, தேடல் மிகுந்த வாழ்க்கைக்கு போதுமானதா, அவனோட ஆன்மா, அவனோட உயிர் திருப்தியாக வாழ்கிறதுக்கு போதுமானதா அப்படின்னா இல்லை. பிரபஞ்சத்தோட விதிக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. இயற்கையோட விதிக்கு ஆப்போசிட்டாக இந்த ஜாதகம் வேலை செஞ்சிட்ருக்கு. ஜாதகம் வேலை செய்யலை, நம்ம அதை தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கோம். என்ன சார் தப்பாக பயன்படுத்துகிறோம், என்ன இதில் தப்பு இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு உயிர் பிறக்குது, உருவாகுது அப்படின்னா அதனோட முக்கியமான நோக்கம் செயல்பட்டு தன்னை மேம்படுத்தி இன்பமாக வாழ்ந்து நிறைவாகி போகிறது தான் எல்லா உயிரோட நோக்கம். அது பூச்சி, புழு, யானை, கரடி, மனுஷன் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னா நல்லா செயல்பட்டு இன்பமாக வாழ்ந்து நிறைவாகி போகிறது தான் நோக்கம். இதுக்காக தான் இவ்வளோ பொருட்கள், இவ்வளோ உயிரினங்கள், இவ்வளோ பஞ்சபூதங்கள் அல்லது இவ்வளோ மனோதத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற நீங்கள் பார்த்த, உணர்ந்த எல்லா விஷயங்களும் இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் உயிர்கள் இருக்குது, வெரைட்டி ஆஃப் பொருட்கள் இருக்குது, வெரைட்டி ஆஃப் எமோஷன் இந்த உலகத்தில் இருக்குது, செயல்கள் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கிற, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்த இந்த இயற்கையோட, இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தில் வெறுமனே முன்னாடி நடந்ததோட பதிவு இப்போ வெளிப்படுது அப்படிங்கிற ஒரே ஒரு விதியை மட்டும் வச்சு மொத்த வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது எவ்வளோ குறுகிய கண்ணோட்டமாக இருக்கும், எவ்வளோ சின்ன அற்பமான விஷயமா இருக்கும்னு பாருங்கள். சரி, ஓகே, பயன்படுத்துகிறோம், நம்ம தேவைக்கு என்ன பண்ணலாம், எப்போ நடக்கும், என்ன நடக்கும்னு பார்க்குறோம், அது ரைட்டு. ஆனால் அப்போ மற்றதெல்லாம் எப்போ பயன்படுத்துவீங்க? மற்றதையெல்லாம் இயற்கை பிரபஞ்சம் ஏன் படைச்சி வச்சிருக்கு? அதுக்கான அர்த்தம் என்ன? அது என்ன சும்மா இருக்கா? அப்போது வேஸ்ட்டா? இயற்கை பிரபஞ்சம் இவ்வளோ விஷயத்த, இவ்வளோ பாசிபிலிட்டியை, இவ்வளோ ஆப்ஷன்ஸை படைச்சி வச்சிருக்கிறது சும்மாவா, வேஸ்ட்டுக்காகவா? வேஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த பிரபஞ்சம் இவ்வளோ விஷயங்களை படைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ இதனால தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், ஜாதகம் இயற்கைக்கு எதிராக, பிரபஞ்ச விதிக்கு எதிராக செயல்படுது, நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2ல் சனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை எந்த சுபகரமும் பார்க்கல, சனி நீச்சமாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம், தசாபுத்தி வருதுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த 2ஆம் இடத்துல நம்ம பேச்சு அப்படிங்கிற ஒரு காரகத்துவத்தை மட்டும் எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல உணவு, குடும்பம், கமிட்மெண்ட்ஸு, வருமானம், உத்தரவாதம், இப்படி நிறைய காரத்துவங்கள் இருக்குது. நம்ம பேச்சை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது அதுக்கான அர்த்தம் என்ன? அவர் நீச்சமான செயல்களில், 2ஆம் இடம் சார்ந்த செயல்களை முன்ஜென்மத்தில் முன்னோர்களாலேயோ பண்ணியிருக்காங்க, அதனோட பதிவு கர்மாவா ஆள் மனசில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஜோதிடர் என்ன பண்ணுவார்? 2ல் சனி இருக்குது, வார்த்தையை கவனமாக பேசுங்க, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசிடுவீங்க, பொய் வாக்குறுதி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், கணிப்பார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் கெட்ட வார்த்தை தான் பேசணுமா, அவர் பொய் தான் பேசணுமா? அவருக்குள்ள நல்ல புரிதல், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், பக்குவமான மனநிலை இருந்தால் சரியான வார்த்தையை பேச தான் போகிறாரு, கரெக்டான நியாயமான வார்த்தையை தான் பேச போகிறாரு. அப்போ உங்கள் மனசில் சரியான பக்குவத்தை உருவாக்கி சரியாக செயல்படுறது கரெக்டா, அல்லது உங்களோட பழைய கர்மாவின் அடிப்படையில் நீங்கள் இப்படித்தான் பேசுவீங்கன்னு நிர்ணயிக்கிறது கரெக்டா? மாற்றம் கரெக்டா, பழைய விஷயங்களோட வெளிப்பாடு கரெக்டா? எது கரெக்டு? அதே போல தான் ஒருத்தருக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கலாம். சனிச்சந்திரன் சேர்க்கையை சரியாக அணுகாமல் விட்டுட்டா, கவனம் இல்லாமல், புரிதல் இல்லாமல், மெச்சூரிட்டி இல்லாமல் அணுகாமல் விட்டுட்டா நிறைய பேருக்கு டிப்ரெஷனை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும்.
அப்ப அவருக்குள்ள வாழ்க்கையை பத்தின, அவர் சூழலை பத்தின பக்குவமான ஐடியாலஜி, அணுகுமுறை, அந்த குணநலன்கள் பேசிக்கா உருவாக்கிட்டா அவரு சனிச்சந்திரனையே ரொம்ப பாசிட்டிவா பயன்படுத்த போறாரு. அப்போ சரியான சூழ்நிலை உருவாக்கி அவர் சரியா செயல்படுறது கரெக்டா, இல்ல உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கு, நீங்க இப்படித்தான் இருப்பீங்க, இந்த பலன் நடக்கும்னு நிர்ணயிக்கிறது கரெக்டா? இதே போல ஒரு கிரக அமைப்பு, ஒரு ஜாதக அமைப்பு அல்லது ஒரு கிரக சேர்க்கை செயல்படாம போறதுக்கு நிறைய வழிமுறைகள், விதிமுறைகள் இருக்கு. புதிய சூழலுக்கு போயிட்டா அந்த கிரக அமைப்பு வேற மாதிரி செயல்படும், அதுல மெச்சூரிட்டி வந்துட்டா வேற மாதிரி செயல்படும். ஒரு கிரக சேர்க்கை சார்ந்த விடுதலை உணர்வோட செயல்பட்டா அதுல அந்த கிரக சேர்க்கையோட வீரியம் குறைஞ்சிரும். அதே கிரக சேர்க்கை சார்ந்த நிர்பந்தமில்லாத வேலைகளில் ஈடுபட்டா அப்பவும் அந்த கிரக சேர்க்கையோட வீரியம் குறையும், கர்மா குறையும். இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ, இன்னொருத்தரோட வழிகாட்டுதல்னாலேயோ, தெய்வ அருளாலேயோ, குரு அருளாலேயோ அந்த கிரக சேர்க்கையோட வலிமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நிறைய பாசிபிலிட்டி, நிறைய வழிமுறைகள், விதிமுறைகள் ஜாதகத்துல இருக்கு. அதை எல்லாமே விட்டுட்டு வெறுமனே இந்த முன்னாடி நடந்ததோட பதிவு இப்படி வெளிப்படும் அப்படிங்கிற கணிப்பை மட்டும், அந்த ஒரு விதிமுறையை மட்டும் வச்சு பயன்படுத்தினா அது இயற்கைக்கு எதிரானது தானே. அப்படித்தானே அதை எடுக்க முடியும். இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும், இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனோட கர்மா, ஒரு மனிதனோட ஜாதகம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி தான், ஒன் அண்ட் ஒன்லி பாசிபிலிட்டி கிடையாது. அது மட்டுமே ஒரு மனிதனோட மொத்த வாழ்க்கையும் நிர்ணயிக்காது. எந்த நேரத்திலையோ, எந்த சுச்சுவேஷன்லையோ, எப்படியான கண்டிஷன்லையோ நீங்க புதுசா வாழ்றதுக்கான ஆப்ஷனை, பாசிபிலிட்டிய இயற்கை, நேச்சர் எல்லாருக்கும் வழங்கியிருக்கு. ரொம்ப கெட்டவனும் நல்லா வாழ்றதுக்கான பாசிபிலிட்டியை இயற்கை கொடுத்துருக்கு. இயற்கையோ பிரபஞ்சமோ எவ்வளோ மோசமான மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சரியில்லாத ஜாதக அமைப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சூப்பராக வாழ்ந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே இயற்கையோட பார்வையில, பிரபஞ்சத்தோட பார்வையில நீயும் திருப்தியா வாழ்ந்து உன்னோட சோல் ஹாப்பியா எண்ட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். ஸோ நேச்சரை பொறுத்தளவு நீ திருப்தியா வாழ்றியா, உன்னோட சோல் சரியான முறையில் பயணிச்சு ஹாப்பியா இருக்காங்கிறத மட்டும்தான் பார்க்கும். ஸோ நம்ம சுருக்கமாக சொல்ல வர்றது, வெறுமனே பழைய கர்மாக்களில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேணாம், அதோட சுதந்திரத்தில், அதோட பாசிபிலிட்டியில், அதோட பாசிட்டிவ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக சொல்ல வர்றது. ஸோ இதனால தான் நம்ம ஜாதகம் நம்மளோட விடுதலைக்கு எதிராக செயல்படுது, இயற்கையோட விதிக்கு, இயற்கையோட போக்குக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இயற்கையோட போக்குக்கு ஜாதகத்தை சரியாக பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இதை ஒரு நார்மல் மனிதன், ஒரு வேலை பண்ற, ஒரு தொழில் பண்ற மனிதன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனா தேடல் மிகுந்தவர்கள் பண்ணணும், ஜோதிடர்கள் பண்ணணும், பெரிய தலைவர்கள், ஆன்மீக குருக்கள் பண்ணணும். பண்ணி எல்லாருக்கும் புரிய வைக்கணும், இது இப்படி செயல்படுது, இப்படியான வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் டைல்யூட் ஆகும். இல்ல நீங்க கான்சன்ட்ரேஷன் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம செயல்பட்டீங்கன்னா அது இப்படி ஒரு ரிசல்ட் தரும். ரெண்டுமே பாசிபிலிட்டி தான், நேச்சர்ல ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை, புரிதலை வெளிப்படுத்தணும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே இந்த கிரக சேர்க்கையை மாத்துறதுக்கு இப்படி ஒரு செயலை செய்யணும், இந்த கிரக சேர்க்கை இப்படி ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னையும் மாத்துறதுக்கு, ஒவ்வொன்னையும் சரி பண்றதுக்காக நீங்க ஒரு செயலையோ, ஒரு குணத்தையோ, ஒரு கேரக்டரையோ நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்றீங்க அல்லது உருவாக்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படி டீஆக்டிவேட் ஆகாது. அந்த முறை தப்பு, அதை பண்ணக்கூடாது. மொத்தமா ஜாதகத்துல இருக்கிற பாசிட்டிவ் என்ன, பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க எல்லா நேரத்திலையும், எல்லா இடத்துலையும் அன்பான, பொறுப்பான, அக்கறையான, தேடுதல் மிகுந்த, நேர்மையான மனிதனா செயல்பட ஆரம்பிங்க. இந்த மாதிரி நான் சொல்ற அன்பான, அக்கறையான, தேடுதல் மிகுந்த அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு கேரக்டர். இதெல்லாம் உங்களுக்குள்ள இயல்பாவே கன்வின்சிங்கோட வெளிப்பட ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு குணம் உங்க ஜாதகத்துல பல கிரக அமைப்பை, பல பாவகத்தை செயலிழக்க வைக்கும், அதாவது பாசிட்டிவா செயல்படுத்தும். உதாரணத்துக்கு இப்ப நீ ஷோ ஆஃப் பண்ற, அதாவது மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ற கேரக்டரை விட்டு உனக்கு திருப்தியா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இணக்கமான சூழ்நிலைய உங்க மனசுக்குள்ள உருவாக்கிட்டீங்க அப்படின்னா லக்னாதிபதி பாசிட்டிவா வேலை செய்யும், 7ஆம் இடம் பாசிட்டிவா வேலை செய்யும், 10ஆம் இடம் பாசிட்டிவா வேலை செய்யும், சந்திரன் ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யும். ஒரே ஒரு குணம் உங்க ஜாதகத்துல இருக்க பல அமைப்புகளை பாசிட்டிவா வேலை செய்ய வைக்கும். இப்படி பெரியவர்கள் சொன்ன பொதுவான அறநெறி முறைகள் எதுவோ, இயற்கையோட ஒழுங்கு எதுவோ, நியாயம் எதுவோ, அன்பு எதுவோ, பொறுப்பு எதுவோ, அதை நோக்கி நீங்க போக போக உங்க ஜாதகத்துல இருக்கிற எல்லா கட்டமைப்பும், எல்லா நெகட்டிவும் எல்லாமே ஒரு மெச்சூர்ட் ஆகி சிறந்த பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராகிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஸோ அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம ஜோதிடரை எதுவும் தப்பு சொல்லலை, ஆனால் நம்மளோட கண்ணோட்டம் குறுகியதாக இருக்குது. நம்ம இன்னும் நிறைய பறந்து விரிந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். நன்றி.